வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோஜி சில்வர் அகாடமி தமிழ். இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, எபிடாக்ஷியல் growth பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட், எபிடாக்ஷியல் அப்படின்னு என்னதுன்னா மேலே 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 growth ஆகிட்டு போகிறதுன்னு அர்த்தம். அதாவது மீனிங் பார்க்கலாம், டெஃபினேஷன் பார்த்துலாம். ஃபஸ்ட்டு, எ monocrystalline film is formed on the top of a monocrystalline surface. நம்ம இங்கே ஒரு மோனோகிறிஸ்டலைன் சர்ஃபேஸ் ஒன்று எடுத்துக்கிறோம். இந்த சர்ஃபேஸ்க்கு மேலே ஒரு மோனோகிறிஸ்டலைன் ஃபிலிம் ஃபார்ம் ஆகும். அதுக்கு பேர் தான் எபிடாக்ஷியல் growth. அது என்ன சார் மோனோகிறிஸ்டலைன்னா? ஒரு கிறிஸ்டல், எனி ஒன் கிறிஸ்டல். அதே மாதிரி அந்த சர்ஃபேஸும் எனி ஒன் கிறிஸ்டல் சர்ஃபேஸ். ஸோ இது ஒரு கிறிஸ்டல், இதுவும் ஒரு கிறிஸ்டல். ஸோ இந்த கிறிஸ்டலுக்கு மேலே இங்கே நம்மளுக்கு ஒரு growth ஃபார்ம் ஆகும். ஸோ அதுதான் எபிடாக்ஷியல் growth. எ மோனோகிறிஸ்டலைன் ஃபிலிம் இஸ் ஃபார்ம்டு ஆன் த டாப் ஆஃப் எ மோனோகிறிஸ்டலைன் சர்ஃபேஸ். சரி, எ கிறிஸ்டலைன் growth ப்ராசஸ். இந்த எபிடாக்ஷியல் growth ஒரு கிறிஸ்டலைன் growth ப்ராசஸ். கிறிஸ்டல் growth ஆகிக்கிட்டே இருக்கும். சப்ஸ்ட்ரேட் ஒர்க் ஆஸ் எ சீடு கிறிஸ்டல். இதோட மீனிங் என்னென்னா, இங்கே பாருங்கள், இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இப்போது இதுதான் சப்ஸ்ட்ரேட், இதுதான் சப்ஸ்ட்ரேட். இவங்க தான் ஒரு சீடு, விதை போடுற மாதிரி. இவங்கனால தான் இந்த மேலே அந்த கிறிஸ்டல் growth ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? அதுதான் எபிடாக்ஷியல் growth. ஓகேங்களா? இப்போ மீனிங் புரிஞ்சிச்சுங்களா? எபிடாக்ஷியல் growthனா என்னதுன்னு? இதெல்லாம் எங்கே படிக்கிறோம், எதுக்காக படிக்கிறோன்னா, இந்த ஐசிலாம் இருக்குங்க இல்லையா, ஐசி சிப்ஸ்லாம், அந்த சிப்ஸில் இந்த growth மூலயமா இந்த சிலிகான்ஸ்லாம் உருவாக்குவாங்க மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்லாம். அதுக்காக தான் இதெல்லாம் படிக்கிறோம். சரி, எபிடாக்ஷியல் growth ஆஃப் பியூர் சிலிகான். எப்படி ஒரு பியூர் சிலிகானை எபிடாக்ஷியல் growth மூலிமா உருவாக்குறது, அதுக்கு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்லாம் இதில் வரப்போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா, சிலிகான் டெட்ராக்ளோரைடு. இதுக்கு பேர் பாருங்கள், சிலிகான் 4 இருந்தால் டெட்ரானது. ஸோ சிலிகான் டெட்ராக்ளோரைடு எடுத்து இந்த ஹைட்ரஜன் கேஸ் கூட சப்ளை பண்ணி 1250 டிகிரி செல்சியஸில் அந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணும்போது நமக்கு ஒரு பியூர் சிலிகான் ஜெனரேட் ஆகும். நமக்கு என்ன ஆகும்? ஒரு பியூர் சிலிகான் ஜெனரேட் ஆகுது. கூட HCl-லும் வெளியில் வந்துடுது. சரி, இப்போது நம்மளுக்கு அந்த பியூர் சிலிகான் ஜெனரேட் ஆகும்போது நம்ம சில இம்ப்யூரிட்டிஸ்லாம் ஆட் பண்ணும். இம்ப்யூரிட்டிஸ்னால் டோப்பிங்னு அர்த்தம். ஸோ இதில் பாசிட்டிவ் டைப் டோப்பிங் இருக்குது, நெகட்டிவ் டைப் டோப்பிங் இருக்குது. செமிகண்டக்டர்ஸ்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ செமிகண்டக்டர் லேசஸ்லாம் பாசிட்டிவ் டைப், நெகட்டிவ் டைப்லாம் இருக்குல்லையா, அதுதான். ஸோ டோப்பிங்னால இம்ப்யூரிட்டிஸ். அது எந்த இம்ப்யூரிட்டிஸ்லாம் ஆட் பண்ணலாம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, B2H6. இதோட பேர் டைபோரேன்னு சொல்லணும். B2H6னா டைபோரேன். ஸோ இந்த இம்ப்யூரிட்டிஸ்லாம் ஆட் பண்ணால் தான் நம்மளுக்கு அந்த பியூர் சிலிகான் growth அங்கே ஃபார்ம் ஆகும். இல்லை என் டைப் டோப்பிங், பாஸ்பின், PH3னா பாஸ்பின். ஸோ இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணும்போது, இந்த டோப்பிங் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு பியூரஸ்ட் சிலிகான் எபிடாக்ஷியல் growth மூலயமா ஃபார்ம் ஆகுது. இதுதான் எபிடாக்ஷியல் growthக்கான டெஃபினிஷன், அந்த growth. இப்போ அடுத்தது பார்க்கலாம். எபிடாக்ஷியல் growthலே 2 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் ஹோமோ எபிடாக்சி. இதிலே பாருங்கள், ஹோமோனால என்ன மீனிங்கு? சேம். ஹோமோனா சேம். அதாவது இப்போது நான் ஒரு சப்ஸ்ட்ரேட் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இதுதான் சப்ஸ்ட்ரேட், கீழே சீட் லேயர். இதுக்கு மேலே எனக்கு என்ன ஆக போகுது? எனக்கு கிறிஸ்டல் இதுக்கு மேலே growth ஆக போகுது. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சப்ஸ்ட்ரேட்டும் சரி, இந்த கிறிஸ்டல் growthம் சரி, ரெண்டுமே சேம் மெட்டீரியல் தான். ரெண்டுமே சிலிகான் சம்மந்தப்பட்டதாக தான் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா ஹோமோ எபிடாக்சி. ஸோ எபிடாக்ஷியல் லேயர் அண்டு சப்ஸ்ட்ரேட். எபிடாக்ஷியல் லேயர், இந்த மேலே இருக்கிற லேயர் தான் எபிடாக்ஷியல் லேயர், growth ஃபார்ம் ஆகுது இல்லையா? கீழே இருக்கிற லேயர் தான் சப்ஸ்ட்ரேட். இவங்க 2 பேருமே ஒரே மெட்டீரியலாக யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதான் ஹோமோ எபிடாக்சி. சேம் மெட்டீரியல் வச்சு யூஸ் பண்ணாங்கன்னா ஹோமோ எபிடாக்சி. நெக்ஸ்ட் ஹெட்ரோ எபிடாக்சி. ஹெட்ரோனால என்னது? மீனிங் டிஃபரண்ட். ஸோ அப்போ நம்ம இங்கே டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் பயன்படுத்தும். ஓகேங்களா? ஸோ வென் த எபிடாக்ஷியல் லேயர், ஸோ இந்த லேயரும் சரி, அப்புறம் சப்ஸ்ட்ரேட் இதுவும் சரி, என்ன பண்ணுறாங்க?
நாட் ஐடென்டிக்கல் மெட்டீரியல். ஒன்று சிலிக்கான் இருந்தால் இன்னொன்று வேறு எதனா ஒரு மெட்டீரியல் வச்சு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரெண்டுமே சேமாக இருக்காது. அது பேர் தான் ஹெட்ரோ எபிடாக்சி. ஸோ எபிடாக்சியல் லேயரும் சரி சப்ஸ்ட்ரேட்டும் சரி வேறு வேறு மெட்டீரியலில் செஞ்சுருப்பாங்க. அதான் நாட் ஐடென்டிக்கல் மெட்டீரியல், ரெண்டுமே சேமாக இருக்காது. ஸோ இதுக்கு பேர் தான் ஹெட்டிரோ எபிடாக்சி. இப்போ புரிஞ்சுதுங்களா? ஹோமோ எபிடாக்சினா என்ன, ஹெட்ரோ எபிடாக்சினா என்னென்னு. நெக்ஸ்ட், கிராஸ் செக்ஷனல் வியூ ஆஃப் பைபோலார் இன்டகிரேட்டட் சர்க்யூட். ஒரு ஐசி சிப் எடுத்துக்கிட்டாங்க பைபோலார், அதுக்கான ஒரு டயக்ராம் பார்ப்போம். இந்த டயக்ராம் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ இங்கே பாருங்கள், இதில் மொத்தம் 2 லேயர்ஸ் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு லேயர் தான் வந்து என் எபிடாக்சியல் லேயர், இந்த செகண்ட் லேயர் தான் வந்து பி சப்ஸ்ட்ரேட். சொன்னோம் இல்லையா, சப்ஸ்ட்ரேட்டு இதுக்கு மேலே தான் நம்மளுக்கு அந்த கிறிஸ்டல் க்ரோத் இங்கே நடக்கும், உருவாகும். இதுக்கு நடுவில் நிறைய டிஃப்யூஷன் லேயர் இருக்குது. அதாவது இங்கே இருக்கிற சப்ஸ்ட்ரேட் என்ன பண்ணும், இதில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் எல்லாம் மேலே அனுப்பி 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 எபிடாக்சியல் லேயருக்கு போகணும். அதுக்கு நடுவில் என்னென்ன லேயர் இருக்குது, டிஃப்யூஷன். இது மூலியமாக தான் டிஃப்யூஸ் ஆகிட்டு போகும். அதான் இது டிஃப்யூஷன் லேயர். இதுக்குன்னு ஒரு மெஷர்மெண்ட் இருக்குது. இது வந்து எவ்வளோ சென்டிமீட்டர்னா 1 ஹோம் சென்டிமீட்டர். சிப்ஸில் ரொம்ப சின்னதாக இருக்கும், அதில் நம்ம ஹோம் வச்சு தான் நம்ம மெஷர் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்புறம் சப்ஸ்ட்ரேட்டு 10 ஹோம் சென்டிமீட்டர். ஸோ இதுதான் பெருசாக இருக்கும், சப்ஸ்ட்ரேட் தான். இதுலேருந்து தானே அந்த க்ரோத் ஃபார்ம் ஆகுது. ஸோ நம்மளுக்கு வந்து எப்பயுமே இது ஒரு லேயர் தான் இருக்குன்னு அவசியம் இல்லை, நிறைய நிறைய லேயரும் நம்மளுக்கு உருவாக்கலாம் எபிடாக்சியல் க்ரோத்தில். ஸோ டிஃப்யூஷன் லேயருக்கு வந்து 30 ஹோம் சென்டிமீட்டர். ஸோ இந்த இடத்துல டிஃப்யூஷன் லேயர் நிறையா இருக்கும், இது மூலிமா தாண்டி தான் இங்கே போகணும். ஸோ இதுதான் ஒரு நார்மல் ஒரு பைபோலார் ஐசி சிப்புக்கான ஒரு கிராஸ் செக்ஷனல் வியூ. இப்படி தான் க்ரோத் ஆகும். ஸோ பி சப்ஸ்ட்ரேட்லேருந்து என் எபிடாக்சியல் லேயரில் நம்மளுக்கு க்ரோத் ஆகிக்கிட்டே போகும். அதுக்கு நடுவில் டிஃப்யூஷன் லேயர்னு ஒன்று இருக்குது. ஸோ அதோட மெஷர்மெண்ட் எழுதி இந்த டயக்ராம் வரைஞ்சாலே போதும். நெக்ஸ்ட், இப்படி நம்ம எபிடாக்சி பண்ணுறோம் இல்லையா, ஒரு க்ரோத் உருவாக்குறோம், அதனால் என்ன அட்வான்டேஜஸ்ன்னு பார்க்க போகிறோம். இப்போது கம்ப்யூட்டர்ஸில் ரேம் இருக்குங்க இல்லையா, ரேண்டம் அக்சஸ் மெமரி, அப்புறம் சிமோஸ் ஐசி சிப்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து உருவாக்குறதுக்கு நம்மளுக்கு இந்த எபிடாக்சியல் ஸ்ட்ரக்சர்ஸ் பயன்படுது. அப்போது இதனாலலாம் இந்த கான்செப்ட்லாம் பயன்படுத்தி தான் இந்த ரேமு, இந்த சிமோஸ் ஐசிஸ் எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. இன்னும் அட்வான்ஸ்டு டெக்னாலஜியை கொண்டு வரதுக்கு பயன்படுது இந்த ஸ்ட்ரக்சர்ஸ். பிகாஸ் ஆஃப் 1 or more buried layers, the designer can control the doping in the structure. இப்போது எபிடாக்சியல் லேயர் நம்ம நிறைய அடிக்கிட்டே போகலாம். அப்படி நிறைய அடிக்கிட்டே போகும்போது நம்மளுக்கு வந்து இந்த டோப்பிங் இம்ப்யூரிட்டிஸ்லாம் மெயின்டைன் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க இந்த எபிடாக்சியல் லேயரில். இம்ப்யூரிட்டி ஸ்டார்டிங்கில் சொன்னோம் இல்லையா, பாஸ்பீன், அப்புறம் வந்து என் டைப்பில் பி டைப்பில் சொன்னேன், பாஸ்பீன் ஒன்று, இன்னொன்று டைபோரேன்னு சொல்லியிருந்தேன். இங்கே பாருங்கள், பாஸ்பீன் டைபோரேன், இந்தமாரி இம்ப்யூரிட்டிஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணலாம். எதில், இந்த எபிடாக்சியல் க்ரோத்தில் மல்டிபிள் லேயர்ஸ் வரும்போது, அதனால் அதுக்காக பயன்படுது. ஸோ பிகாஸ் ஆஃப் 1 or more buried layers, ஸோ நம்ம டிசைனர்னால இந்த டோப்பிங்கை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ கண்ட்ரோல் த டோப்பிங். ஸோ இது ரெண்டுமே ஒரு முக்கியமான எபிடாக்சியனுடைய அட்வான்டேஜஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட், எபிடாக்சியல் ப்ராசஸ்ஸு மொத்தம் 2 மெத்தட்ஸ் இருக்குது. மெயினாக நிறைய இருக்குது, அதில் மெயினாக இருக்கிறது 2 தான். கெமிக்கல் வேப்பர் டெபாசிஷன் மெத்தட், மாலிகுலர் பீம் எபிடாக்சி. ஸோ இந்த கெமிக்கல் வேப்பர் டெபாசிஷனில் ஒரு முக்கியமான மெத்தட் தான் வந்து வேப்பர் ஃபேஸ் எபிடாக்சி. இந்த கெமிக்கல் வேப்பர் டெபாசிஷன் நிறைய இருக்குது, அதில் முக்கியமானது வந்து வேப்பர் ஃபேஸ் எபிடாக்சி. வேப்பர் ஃபேஸ்ன்னு சொல்லும் போதே தெரிஞ்சு பாருங்கள், ஆவி, நீராவி, ஒரு கேஷியஸ் ஸ்டேட், அப்படி க்ரோத் பண்ணுறது தான் வந்து வேப்பர் ஃபேஸ் எபிடாக்சி. ஆஸ் இன் சிவிடி அப்படின்னா என்னதுன்னா, இந்த கெமிக்கல் வேப்பர் டெபாசிஷனில் இது ஒரு டைப். ஓகேங்களா? எபிடாக்சியல் லேயர் இஸ் ஃபார்ம்டு ஃப்ரம் த கேஷியஸ் வேப்பர் ஃபேஸ். இப்போது இதான் சப்ஸ்ட்ரேட்டு, இந்த சப்ஸ்ட்ரேட்டுக்கு மேலே தான் வந்து எபிடாக்சியல் லேயர். இந்த லேயர் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா கேஷியஸ் வேப்பர் ஃபேஸ் மூலயமா ஃபார்ம் ஆகுது. அதனால தான் இதுக்கு பேர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வேப்பர் ஃபேஸ் எபிடாக்சி. அதாவது ஆவி இங்கேருந்து அந்த வேப்பர் இப்படி போயிட்டு ஃபார்ம் ஆகுறது, அதான் வேப்பர் ஃபேஸ் எபிடாக்சி. த ப்ராசஸ் ஆஃப் சிவிடி க்ரோத் டேக் பிளேஸ் இன் த ரியாக்ஷன் சேம்பர். இது ஒரு பெரிய சேம்பரில் நடக்க போகுது. டயக்ராம் காட்டுறேன். அப்புறம் அதில் ஒரு பெரிய டியூப் இருக்குது, லாங் குவாட்ஸ் டியூப். அந்த டியூப்பில் ஒரு பெரிய இண்டக்ஷன் காயில் வச்சுருக்காங்க, ஆர்எஃப் இண்டக்ஷன் காயில், சூடுபடுத்துறதுக்காக.
ஓகேங்களா, இது 3 பாயிண்ட். நெக்ஸ்ட், ஸோ என்னென்ன வச்சுருக்காங்க, ஒரு ரியாக்ஷன் சேம்பர் இருக்குது, ஒரு பெரிய குவார்ட்ஸ் டியூப் இருக்குது, அதில் வந்து ஆர்எஃப் இண்டக்ஷன் காயில் இருக்குது. அதுக்கு அடுத்தது சிலிகான் வேஃபர்ஸ் அதை வந்து கிராஃபைட் ராடுக்குள்ளே செலுத்தி அதை பேஸாக வச்சுக்கிறாங்க. அப்புறம் சசப்டார் வந்து ஹீட் பண்ணுறாங்க. எப்படி ஹீட் பண்ணுறாங்க, ஆர்எஃப் இண்டக்ஷன் மூலயமா ஹீட் பண்ணுறாங்க. டெம்பரேச்சர் 1100 டிகிரிலேருந்து 1300 டிகிரி செல்சியஸ் வரைக்கும். இப்போ நான் பாயிண்ட் சொல்லிடுறேன், டயக்ராம் வச்சு உங்களுக்கு இன்னும் கிளியராக புரிய வச்சிடுறேன். இப்போது இந்த சிலிகான் டெட்ராக்ளோரைடோட டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறது வந்து 1150லேருந்து 1250 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் மெயின்டைன் பண்ணுறாங்க. அதில் என்னென்ன இம்ப்யூரிட்டிஸ்லாம் ஆட் பண்ணுறாங்க, ஆர்சைன் A5H3, டைபோரேன் B2H6, பாஸ்பீன் PH3, இந்த மாதிரி இம்ப்யூரிட்டிஸ்லாம் ஆட் பண்ணுறாங்க. இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளுக்கு வந்து அந்த ஆவி மூலிமா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃபிலிம் க்ரோ ஆகும். எவ்வளோ க்ரோ ஆகிருக்குன்னா, ஒரு நிமிஷத்துக்கு 1 மைக்ரோமீட்டர் அளவுக்கு அந்த லேயர் ஃபார்ம் ஆகிருக்கும். இப்போது டயக்ராம் பார்க்கலாம் பாருங்கள். இப்போ நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இப்போ எங்கே இருக்குது பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் என்ன எடுத்துக்கிட்டோம், ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்க்கலாமா பாருங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட் இருக்குது, ரியாக்ஷன் சேம்பர், லாங் குவார்ட்ஸ் டியூப், இண்டக்ஷன் காயில், ஆர்எஃப் இண்டக்ஷன் காயில். இங்கே பாருங்கள், இதுதான் ரியாக்ஷன் சேம்பர். இந்த பாக்ஸ் தான் ரியாக்ஷன் சேம்பர். அப்புறமா ஒரு லாங் குவார்ட்ஸ் டியூப், இது வரைக்கும் பாருங்கள் டியூப், லாங் குவார்ட்ஸ் டியூப். அப்புறமா இந்த ஆர்எஃப் இண்டக்ஷன் காயில் இங்கே ரவுண்டாக போட்டிருக்கோம் இல்லையா, இதுதான் ஆர்எஃப் இண்டக்ஷன் காயில். அப்புறமா இதுக்குள்ளே வந்து ஒரு சிலிகான் வேஃபர்னு ஒரு ஷீட் மாதிரி, சிலிகான் வேப்பர் ஷீட். அப்புறமா இதில் வந்து ஒரு இதுக்கு பாதுகாப்பாக வந்து ஒரு கிராஃபைட்டனால சசப்டார்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ கிராஃபைட் சசப்டார், சிலிகான் வேஃபர், ஆர்எஃப் இண்டக்ஷன் காயில், ரியாக்ஷன் சேம்பரு, அப்புறமா இங்கே ஒரு டியூப். இப்போ இந்த டியூப் வழியாக என்ன பண்ணுறோம்னா, நம்ம இன்புட் கொடுக்குறோம், நம்ம நிறைய கேஸஸ்லாம் கொடுக்குறோம். ஹைட்ரஜன் ப்ளஸ் அர்சைன், ஹைட்ரஜன் ப்ளஸ் டைபோரேன், ஹைட்ரஜன் ப்ளஸ் பாஸ்பீன், ஹைட்ரஜன் ப்ளஸ் சிலிகான் டெட்ராக்ளோரைட். அப்புறம் இதுக்கு எல்லாமே ஒரு டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணணும்னு சொன்னேன். அந்த டெம்பரேச்சரும் நான் பாயிண்ட்ஸில் கொடுத்துட்டேன். ஸோ இந்த ஒவ்வொரு கேஸுக்கும் ஒவ்வொரு டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணி உள்ளே செலுத்தணும். அப்படி செலுத்தும் போது இங்கே உள்ளே வரும்பொழுது ரியாக்ஷன்ஸ்லாம் நடந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஃபிலிம் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா, ஒரு லேயர் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த லேயர் வந்து நம்ம அவுட்லெட் வழியாக வெளியே எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இவ்வளவு தான் இந்த வேப்பர் ஃபேஸ் எபிடாக்சி ப்ராசஸ். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா, நெக்ஸ்ட் அடுத்த மெத்தட் மாலிகுலார் பீம் எபிடாக்சி மெத்தட். இதை வந்து நம்ம MBE மெத்தட்னு சொல்லுவோம் ஷார்ட்டாக, MBE மெத்தட். இது வந்து எவாப்ரேட் ஆகிடும். எவாப்ரேஷன் ஆகி நம்மளுக்கு வந்து ஃபிலிம் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ஃபிலிம் வந்து எவாப்ரேட் ஆகி அது எங்கே போய் டெபாசிட் ஆகும்னா, அந்த சப்ஸ்ட்ரேட்டுக்கு மேலே போய் டெபாசிட் ஆக போகுது. இங்கே பாருங்கள், இதுதான் சப்ஸ்ட்ரேட்டு. இந்த சப்ஸ்ட்ரேட்லேருந்து எவாப்ரேட் ஆகி இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து அந்த க்ரோத் வந்து இருக்க போகுது. அதுவும் ஒன்று அட் ஏ டைமில் வந்து நம்மளுக்கு வந்து டெபாசிட் ஆகிக்கிட்டே இருக்கும். அட் ஏ டைமில் வந்து இந்த ஃபிலிம் வந்து எவாப்ரேட் ஆகி மேலே போய் டெபாசிட் ஆகிடும். ஆனால் இது வந்து ஒரு எக்ஸ்பென்சிவ் ப்ராசஸ், ரொம்ப விலை அதிகமாகிடும், செலவு அதிகமாகும். இதில் க்ரோத் ரேட் பார்த்திங்கன்னா பொறுமையாக தான் க்ரோத் ஆகும், வெரி ஸ்லோ தான். கம்பேரிட்டிவ்லி அந்த கெமிக்கல் வேப்பர் டெபாசிஷன் மெத்தடை விட இது கம்மி தான் க்ரோத். ஸோ 0.01லேருந்து 0.3 மைக்ரோமீட்டர் தான் ஒரு குறிப்பிட்ட நிமிஷத்துக்கு உருவாகுது. ஆனால் அந்த கெமிக்கல் வேப்பர் டெபாசிஷனை பாருங்கள், டக்குன்னு ஃபார்ம் ஆகிடும். ஆனால் இது வந்து பொறுமையாக ஃபார்ம் ஆகும், குவாலிட்டி அதிகமாக இருக்கும், ஆனால் வந்து எக்ஸ்பென்சிவ். இட் இஸ் கேரிட் அவுட் அண்டர் டெம்பரேச்சர் வந்து கம்மி, ஆனால் அதில் டெம்பரேச்சர் அதிகமாக பயன்படுத்துவோம். நான் சொன்னாலே எக்ஸ்பென்சிவ் ப்ராசஸ், ரொம்ப செலவு அதிகமாகும். இது எங்கெல்லாம் பயன்படுத்துவாங்கன்னா, இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து இந்த கேலியம் ஆர்சினைடு டெக்னாலஜியில் பயன்படுத்துவாங்க. அப்புறம் SOI டெக்னாலஜியில் பயன்படுத்தும், அதாவது சிலிக்கான் ஆன் இன்சுலேட்டர் மேலே, ஏதாவது ஒரு இன்சுலேட்டர் மேலே சிலிக்கான் வைக்கிறது இல்லையா, அந்த இடத்துல பயன்படுத்துவாங்க. சிலிக்கான் அண்ட் சாஃபயர் கூட வந்து நம்மளுக்கு கரண்ட்டு கண்டக்ட் பண்ணாது. ஓகேங்களா, அதுக்கு மேலே சிலிக்கான் பயன்படுத்தி, இது எல்லாமே இந்த சிப்ஸில் பயன்படுத்துறது தான், எல்லாம் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர்ஸ் டெக்னாலஜியில் பயன்படுத்துறது தான் இந்த மாலிகுலர் பீம் எபிடாக்சி. ஆனால் இது வந்து ஒரு எக்ஸ்பென்சிவ் ப்ராசஸ். ஆனால் இன்னொன்று டெம்பரேச்சர் குறைவாக இருக்கும். சரி, இப்போது நம்ம MBயில் என்ன அட்வான்டேஜஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம்.
அந்த கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம் சிவிடி கூட. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எம்பி வந்து ஒரு லோ டெம்பரேச்சர் கம்மி தான் கெமிக்கல் வேப்பர் டெபாசிஷனை விட. அதே மாதிரி அதில் பாருங்கள் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இருந்தது இல்லையா எபிடாக்சியல் குரோத்தில். ஆனால் அந்த கெமிக்கல் வேப்பர் டெபாசிஷனில் வந்து நிறைய கேஸஸ்ஸு டோப்பிங் எல்லாம் அனுப்பணும், கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இருந்தது. இதில் எந்த ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இல்லை, அது ஒரு பெனிஃபிட். அப்புறம் நம்மளுக்கு ஒரு காம்ப்ளிகேட்டடான டோப்பிங் ப்ரொஃபைல், நிறைய டோப்பிங் ஆட் பண்ணுறோம், நம்மளுக்கு தேவையான ஒரு பியூரஸ்ட் ஃபார்ம் கிடைக்கணும்னா இதில் கிடைக்கும். எதில் எம்பியில் கிடைக்கும். ஆனால் வந்து எக்ஸ்பென்சிவ், டைம் ரொம்ப எடுத்துக்கும். ஆனால் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது, செலவு. ஆனால் குரோத்து கம்மியாக நடக்கும், க்ரோத் ரேட் ரொம்ப பொறுமையாக இருக்கும், க்ரோத்தும் கம்மி, ஆனால் குவாலிட்டியாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதில் அட்வான்ஸ் டெக்னாலஜி இன்னும் போய்கிட்டே தான் இருக்குது, இதில் ரிசர்ச் போய்கிட்டே இருக்குது. இன்னும் அந்த க்ரோத்தெலாம் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறது, மல்டிபிள் லேயர்ஸில் இன்னும் பர்ஃபெக்டான க்ரோத் எல்லாமே போயிட்டுருக்கு. இதெல்லாம் நீங்கள் வந்து உங்கள் டிபார்ட்மெண்ட் பேப்பர் இதெல்லாம் நல்லா தெளிவாக இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்குங்க. ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் எபிடாக்சியல் க்ரோத்னா என்ன, அதுக்கான டெஃபினேஷன் எழுதணும். எபிடாக்சியல் க்ரோத் பியூர் சிலிக்கானில் எப்படி இருக்குது அதுக்கான ஈக்குவேஷன் எழுதணும். அப்புறம் பி டைப் டோப்பிங்னா என்ன, என் டைப் டோப்பிங்னா என்ன எழுதணும். நெக்ஸ்ட் ஹோமோ எபிடாக்சினா என்ன, ஹெட்டிரோ எபிடாக்சினா என்ன எழுதணும். கிராஸ் செக்ஷனல் வியூ ஆஃப் பைபோலார் இன்டகிரேட்டட் சர்க்கியூட் அந்த சிப் டயக்ராம் வரையணும். அப்புறம் எபிடாக்சினுடைய அட்வான்டேஜஸ் என்ன. எபிடாக்சியல் ப்ராசஸில் 2 மெத்தட் இருக்குது, கெமிக்கல் வேப்பர் டெபாசிஷன், மாலிகுலர் பீம் எபிடாக்சி. கெமிக்கல் வேப்பர் டெபாசிஷனில் வந்து ஒரு பெரிய டியூபு, ஆர்எஃப் இண்டக்ஷன் காயில், அப்புறமா வந்து ரியாக்ஷன் சேம்பர், இதெல்லாம் பயன்படுத்தி நம்ம மல்டிபிள் கேஸஸ் எல்லாம் உள்ளே அனுப்பி சிலிக்கான் வேஃபர் மூலயமா நம்ம அந்த க்ரோத்தை வந்து உருவாக்குவோம். ஸோ இந்த சிலிக்கான் வேப்பர்ஸ் இந்த அன்லைன் பண்ணதெல்லாம் நீங்கள் எக்ஸாமில் அன்லைன் பண்ணி காட்டணும். டோப்பிங் என்னென்ன டோப்பிங் எலமெண்ட்ஸ், அப்புறமா வந்து இதில் 1 மைக்ரோமீட்டர் அந்த ஃபிலிம் வந்து க்ரோ ஆகுது. ஸோ க்ரோத் இதில் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் குவாட்ஸ் டியூப், இந்த டயக்ராம் வரைஞ்சிடணும், வேப்பர் ஃபேஸ் எபிடாக்சி ப்ராசஸ். நெக்ஸ்ட்டு மாலிகுலர் பீம் எபிடாக்சி எவாப்ரேஷன் மூலயமா நடக்குது. ஸோ அட் ஏ டைமில் எல்லாமே போய் எவாப்ரேட் ஆகி டெபாசிட் ஆகிடும். ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ், டெம்பரேச்சர் கம்மி, செலவு அதிகமாக இருக்கும். இந்த டெக்னாலஜிலெலாம் பயன்படுது. அப்புறம் அட்வான்டேஜஸ் பார்த்தா டெம்பரேச்சர் கம்மி, எந்த ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனும் கிடையாது, காம்ப்ளிகேஷன்ஸ் ப்ராஜெக்ட்லாம் இதில் நம்ம உருவாக்கிடலாம், டோப்பிங் ப்ராஜெக்ட்ஸ்லாம். செலவு அதிகம், க்ரோத்து கம்மி. ஸோ இதை மட்டும் எழுதினாலே போதும். இவ்வளோ தான் எபிடாக்சியல் க்ரோத்துக்கான கான்செப்ட், நோட்ஸ், எக்ஸ்பிளேஷன்ஸ். இந்த கான்செப்ட் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ராப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோர்ஜிஸ் இன் த அகாடமி, ஸ்ட்ரென்த், சக்ஸஸ், கிளாரிட்டி. வணக்கம்.